ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஈரானை அடிக்கிறதுக்காக ரொம்ப பரபரப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது கப்பல்லாம் அனுப்பியிருக்காரு. ஈரானுடைய கடல் பகுதியில வந்து கப்பல்லாம் வந்து நின்னுட்டு இருக்கு. அதாவது ஈரானுடைய தலைக்கு மேல தான் வந்து துப்பாக்கி வச்சு நின்னுட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலயும் வந்து டக்குன்னு சுடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உள்ள ராணுவம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ ஒரு 2 நாளா வந்து நம்ம நியூஸ்ல வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம ஈரான் சைட்ல இருந்துமே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை எதுக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டோம்ல. ஸோ அது வந்து இப்போ உண்மையா இருக்கு. அதாவது உண்மையாலுமே வந்து அவங்க என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது மத்த குழுக்கள்லாம் இருப்பாங்கல்ல, மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஹமாஸ், ஹிஸ்புல்லா மாரியான குழுக்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க கிட்ட பேசின தகவல்களும் வந்து வெளியே வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ நேட்டோ நாடுகள் கூட வந்து பகையில ஈடுபட்டு இருக்காருல்ல, கிரீன்லாந்து வேணும் அப்படிங்கிற மாரி ட்ரம்ப். ஸோ அந்த விஷயத்திலயும் வந்து நேட்டோ நாடுகள் திருப்பி போர் செய்யறதுக்கு அவங்களுமே ரெடியா இருக்கிற மாதிரி எல்லாம் சில வார்த்தைகளா பேசியிருக்காங்க. நேர்ல நின்று 2 பேர் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டா எப்படி பேசுவாங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்காவும் சரி, நேட்டோ நாடுகளும் சரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அதாவது ட்ரம்ப்பும் நேட்டோ நாடுகளுடைய தலைவரும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க நாட்டுல இருந்து இவர் இப்படி பேசுறாரு, இவங்க நாட்டுல இருந்து ட்ரம்ப் ஒரு மாதிரி பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்ஸா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈரான்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஈரானுடைய தலைவர், உச்சி தலைவர் என்ன காமேனி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். அமெரிக்கா வந்து அவங்களுடைய போர்க்கப்பல், அதாவது மிகப்பெரிய ஒரு கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை ஈரான் கடல்ல கொண்டு போய் அங்க ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி ரேடார்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி நியூஸ்லாம் வெளியே வந்துருந்துச்சு. அது பார்க்கும்போதே தெரிஞ்சு ஓகே, இவங்க வந்து மறைமுகமா வந்து பதுங்கி இருக்கிற மாதிரி அங்கங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லி, ஆனா அதை வந்து நான் எங்க இருக்கேன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து ஈரானுடைய கடல்ல வந்து நான் இறங்கிட்டேன், இதுக்கு மேல அங்க ஏதாவது நடந்துச்சுன்னா நான் உள்ள இறங்கி தாக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல போய் அவருடைய அமெரிக்க படையை வந்து இறக்கி வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய ராணுவ பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து எந்த அளவுக்கு டெக்னாலஜி அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். பொதுவா தனியா ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய நாட்டுடைய ராணுவத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஒரு ராணுவ வீரர்களா இருக்கட்டும், ராணுவ பொருட்களா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஒரு டெக்னாலஜியா புதுசா எதை நம்ம கண்டுபிடிக்கணும், நம்மள சேவ் பண்றதுக்காக நம்ம எதாவது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அமெரிக்கால வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காக முக்கியத்துவம் ரொம்பவே கொடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்பவே நம்ம நார்மலா ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாடு அப்படின்னு பார்க்கும்போது, அதுலயுமே வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் இடத்துல அந்த மாதிரி யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமெரிக்கா வந்து அவங்களுடைய ஒரு நிறைய ஆர்மியை வந்து அந்த கப்பல்ல அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அமெரிக்காவுடைய பேசஸ்லாம் இருக்குமோ அங்கேயுமே வந்து அவங்களுடைய ஆர்மிகளை வந்து இறக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இதுக்கு ஈரான் வந்து ஒரு பயப்படுற மாதிரியோ, இந்த மாதிரி நடந்துருமோ, ட்ரம்ப் வந்து நம்ம தாக்க ஆரம்பிச்சிருவாரோ, திடீர்னு தாக்கிட்டாருன்னா என்ன பண்றது, வெனிசுலா நடந்த மாதிரிலாம் ஏதோ நடந்துருமோ அப்படின்னு எந்த ஒரு பயமும் இல்லாம இதை வந்து ஈஸியா என்னென்ன பண்ணி ட்ரம்ப்புக்கு எதிராக நம்ம என்ன பண்ண முடியுமோ, அதாவது இவர் ஒரு தாக்குதல் நடத்துறாருன்னா அமெரிக்கா அளவுக்கு நம்மளால ஈரானால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்பவே டவுட் தான். ஏன்னா இவங்கனால தாக்கு பிடிக்க முடியாதுதான். ஆனா இருந்தாலுமே வந்து நம்ம எதிர் தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் உள்ள வந்துடக்கூடாது, அமெரிக்கா கூட நம்ம சண்டை போறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். அப்படி சண்டை போட்டு இருக்கும் போதே வந்து இஸ்ரேல் கூட வந்துட்டாங்கன்னா அது நம்மளால சுத்தமாவே தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனாலேயே நிறைய ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் ஹமாஸ், இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இவங்க 2 பேரும் இல்ல, பொதுவா ஈரான்ல வந்து தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி ஹெல்ப்புக்காக, அதாவது இப்போ அவங்களுக்கு இவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க நாட்டில் நடந்திருக்க பிரச்சனையா இருக்கட்டும், அவங்க நாட்டுக்குள்ள நடந்திருக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு இல்ல சின்ன சின்ன வார்லாம் வரும்ல, உள்நாட்டு பிரச்சனைகள்லாம். ஸோ அப்பெல்லாம் நிறைய ஹெல்ப்லாம் வந்து ஈரான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்களையுமே வந்து ஈரானுக்குள்ள வர மாதிரி, அதாவது வெளியில தான் இருக்காங்க. ட்ரம்ப் அதாவது அமெரிக்கா வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து வெளியிருந்து வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ இதுக்குள்ள இறங்குறாங்க, ஈரானுக்குள்ள வந்து இறங்குறாங்க அப்படிங்கும் போது அவங்கள வந்து இவங்க வேற மத்த நாடுகள்ல இருந்து இவங்க தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இவங்க ஈரான் சைட்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல தாக்குதல் எங்கிருந்து நடக்குதோ, ஸோ அந்த இடத்த குறி வச்சு, ஏன்னா ஒரு
போர் நடக்கும்போது தெரிஞ்சிடும் எங்கெங்க இந்த தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்கள போய் தாக்குறதுக்காகவே இவங்களுடைய துணையெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஈரான் எடுத்திருக்க ஒரு ஸ்டெப் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவுமே பத்தாது அப்படின்னே வந்து சொல்ல முடியும். ஏன்னா அமெரிக்கா அளவுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா, ரஷ்யா அவங்க 2 பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஈரான் வந்து இதுல வின் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஈரான் வந்து இதுல வின் பண்ணும் அப்படின்னா ஒண்ணு சைனாவுடைய துணை வேணும், இல்ல ரஷ்யாவுடைய துணை வேணும். அப்படி இல்ல தனித்தனியான்னு இல்ல. இப்போ உதாரணம் சொல்லணும்னா நம்ம இந்தியாவும் சரி, அதுக்கப்புறம் ரஷ்யா சரி. அப்படி இல்லைன்னா சைனா, இந்தியா. அப்படி இல்லைன்னா இந்தியா, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதோ ஒரு நாடு. இந்த மாதிரி ஒரு 2 நாடுகள், மிகப்பெரிய ஒரு 2 நாடுகளுடைய ஆர்மி, இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆர்மியோட பலம் இருந்தா மட்டும்தான் அமெரிக்காவை ஒரு அளவுக்காக எதிர்த்து நிக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கால வந்து எவ்வளோ ராணுவ ராணுவ பலத்துக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு ராணுவ பலம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு இந்த அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய ஹெல்ப் வந்து வேணும். ஸோ இது வந்து ஈரானுக்கு ஒரு மிக டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். இருந்தாலும் அவங்க எதிர்த்து தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கறக்காக நிறைய பேரை வந்து குழுக்களை வந்து ஒன்று சேர்த்திட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஈரான் வந்து இப்ப நட்பா சேர்ந்தவங்க அந்த குழுக்கள் மட்டும் இல்லாம பல வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து நிறைய பேர் வந்து ஒரு நட்புலயே வச்சிருப்பாங்க நிறைய குழுக்களை. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இந்த வாரம் வந்து முடிக்கணும், இந்த வாரில் வந்து நம்ம திருப்பி அதாவது அமெரிக்காவுக்கு நம்ம ஈடு கொடுத்து நம்ம நிற்கணும் அப்படிங்கிறக்காக வந்து போராட போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கும்போது நேட்டோ நாடுகள்ட்ட இருந்து ட்ரம்ப்புக்கு இன்னொரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நேட்டோ நாடுகளை வந்து நான் வந்து திரும்பி தாக்கிடுவேன் அப்படின்னு ஒரு டீம் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா நான் வந்து தாக்க மாட்டேன், அதுங்க அவங்க மேல நான் எதுக்கு போர் தொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுறாருல. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது நிலைமையில தான் நேட்டோ நாடுகளுடைய தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து தேவையில்லாத வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு, எங்க நேட்டோ நாடுகள் மேல தேவையில்லாம தலையிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ணா நாங்க திருப்பி தாக்குறதுக்கு நாங்களும் யோசிக்க மாட்டோம், அவர் தாக்குதல் பண்ணாருன்னா நாங்க திருப்பி தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சண்டை போட்டு ஆப்போசிட் பேசிக்கிற மாதிரியான இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நான் சண்டை போட்டா நானும் வந்து அடிப்பேன், நீ வந்து ராணுவத்தை இறக்குனீங்கன்னா நாங்களும் ராணுவத்தை இறக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வந்து போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 27 நாடுகள் இருக்காங்க. திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அடிக்கலாமே, அந்த மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனா வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா 27 நாடுகள்ல ஒரே ஒரு நாடுகிட்ட மட்டும்தான் வந்து அணு ஆயுதங்கள் இருக்கு. மத்த எந்த நாடுகள்கிட்டயுமே வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதமே இல்ல. சோ அப்படி இருக்கும் போது அமெரிக்காவை திருப்பி ஏன்னா அமெரிக்கா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கால வந்து எத்தனை அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போது 27 நாடுகள் நேட்டோ நாடுகள் இருந்தாலுமே அவங்கள்ட்ட எல்லாத்துடைய பலமும் சேர்ந்தாலுமே ஒரு அணு ஆயுதம் அப்படிங்கிறது வந்து குறைவா தான் அந்த நாடுகள்ட்ட, அந்த ஒரு நாடுகிட்ட இருக்கிறதுமே வந்து குறைவான அளவுல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அமெரிக்கா எப்படி திருப்பி தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஒன்று வருதுல. இருந்தாலும் என்ன பண்றது, எங்க நாட்டுக்காக நாங்க வந்து ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாக்குறதுக்காக ரெடியா தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவலா இருக்கு. ஆனா இத்தனை நாடுகளை பகச்சுக்கிட்டு ட்ரம்ப் வந்து ஏதோ ஒரு ஐடியா பண்ணாம இத்தனை நாடுகளை வந்து பகச்சுக்கிட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சைடு ஒரே நேரத்துல தான் ஈரானோட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதே நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நேட்டோ நாடுகளோட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலாவோட பிரச்சனை வந்து இன்னும் அது பெண்டிங்ல அப்படி போயிட்டு இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு சைடு காசா பிரச்சனையை வந்து அமைதி ஒப்பந்தம் சம்பந்தமா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நிறைய நாடுகள் வந்து கூட்டு வரக்காக பேச்சுவார்த்தைகள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்கும்போது உள்நாட்டுக்குள்ளேயே நிறைய போர்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனையிலும் அவர் பண்றாரு, இத்தனை பிரச்சனையிலும் நான் இழுத்துட்டு ஆனாலும் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சட்டத்தை போடுறது, ஒவ்வொரு விஷயத்த பேசுறது, இந்த மாதிரிலாம் அவர் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடியில அவருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்து இருக்காங்க. வெளியே நமக்கு தெரியும் போது ட்ரம்ப் இதை சொன்னாரு, ட்ரம்ப் இதை பண்றாரு, இந்த சட்டத்தை போட்டிருக்காரு, இதுக்கு முன்னாடி வராரு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். பின்னாடியில இருந்து நிறைய பிசினஸ்மேன்ஸா இருக்கட்டும், குறிப்பா சொல்லணும்னா எலான் மஸ்க் சொல்ல குறிப்பா சொல்ல எலான் மஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிசினஸ்மேன்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துடைய துணையினாலதான் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நேட்டோ நாடுகள் சைட்ல இருந்து இப்ப கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு வந்து இப்போ கனடாவுமே வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நேட்டோ நாடுகளை விட்டுருக்க, கிரீன்லாந்து எதுக்கு நீங்க கேட்டிருக்கீங்க நடைமுறை முன்னாடி சின்ன சின்னதா பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுமே திருப்பி இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அடுத்து கிரீன்லாந்தை பிடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அடுத்து கனடா பக்கம் தான் திரும்புவாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக அவங்க திரும்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா இப்போ வந்திருக்க தகவலா இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஆரம்பிச்சதுன்னா 2 நேட்டோ நாடுகள் ஒரு பக்கம் வார் நடக்கும், அப்படி இல்லைன்னா ஈரான் சைடு வார் நடக்கும் அமெரிக்காவுக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வந்து எது ஆரம்பிக்கும், இல்ல இது 2 வாரமே நடக்காம முடிஞ்சிருமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.